அவளுக்கான சுதந்திரம் எதுவாக இருக்கக்கூடும் என்பதை கவிஞர் அழகாக பதிவு செய்கிறார். அவள் அவளாகவே இருக்கிறாள். அவள் அவளாகவே இருக்கிறார் என் அருகில் இருக்கையில். கோபம் வருகிறது என்றால் அடுத்த நொடி முகம் சுளிப்பாள். உண்மையில் அவள் இப்படி முகம் சுளிப்பாள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். நான் அப்படி ஒரு பாக்கியசாலி. கடுப்பாகி விட்டாள் என்றால் இடம் பொருள் பாராமல் மூன்றாம் நபர் பார்த்தாலும் கூட திட்டி தீர்த்து விடுவாள். அந்த உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்ததோ தெரியாது. அவள் மற்றவர்களுடன் இருக்கையில் பேசி சிரிப்பதை போன்றெல்லாம் ஒருபோதும் இருந்ததில்லை. முன்பெனக்கு அதில் வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போதுதான் புரிகிறது, உண்மையில் என்னருகில் இருக்கவையில்தான் அவள் அவளாக இருக்கிறாள். உண்மையான அன்புக்கு நடிக்க தெரியாது. அவள் என்னிடம் நடித்ததில்லை. உண்மையான அன்புக்கு பேச வேண்டுமே என பேச தெரியாது. அவள் என்னிடம் அப்படி பேசியதில்லை. உண்மையான அன்புக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது. அவள் என்னிடம் கணக்கு பார்த்ததில்லை. இப்போது கூட 1000 ரூபாய் வரை அவளிடம் கடன் வாங்கியிருக்கிறேன். அவளுடன் எத்தனை சண்டைகள், எத்தனை மௌனங்கள், எத்தனை கண்ணீர் துளிகள். அதற்கெல்லாம் காரணம் அவள் கலப்படமாக இல்லாமல், போலியாக இல்லாமல் என்னிடம் அவள் அவளாகவே இருக்கிறாள். அவள் என் அருகில் இருக்கையில் அவள் அவளாகவே இருக்கிறாள் என்பதை விட வேறு எந்த விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலியாக விடப் போகிறேன்?